Hi guys, welcome to the channel Bibliophiles. It's PR. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டான் நாரிஸ் எழுதின The 7-Day Startup அப்படின்ற புக் பற்றி தான். யாருக்காச்சும் ஆண்டர்ப்ரனர் ஆகணும் இல்லை ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சா இந்த புக் அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 7 நாள் அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் 7 நாள் நீங்கள் அச்சீவ் பண்ணுறது அப்படின்றது ஒரு பெரிய விஷயம்தான். 7 நாள்ல ஒரு ஸ்டார்ட் அப் பிஸ்னஸா? 7 நாள்ல ப்ராடக்ட் லான்ச் பண்றோமா? கேட்கவே வித்தியாசமா இருக்குல்ல. 7 நாள்ன்றது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆனா அந்த 7 நாள்ல நீங்க என்ன அச்சீவ் பண்ண போறீங்கன்றது பெரிய விஷயம்தான். இந்த 7 டேஸ்ல உங்களால அந்த பிஸ்னஸ்க்கான ஹோல் ஐடியாவும் இல்லை ஹோல் பிளானையுமே கொடுக்க முடியாட்டினாலும் அட்லீஸ்ட் சின்னதாக ஏதாவது நீங்கள் லான்ச் பண்ணியிருப்பீங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி நீங்கள் பண்ணும் போது பீப்புள் கிட்ட பேசுகிற சான்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ண நீங்கள் ப்ரிப்பேராக இருப்பீங்க. டெசிஷன் எடுக்கிற டேலண்ட்டும் இருக்கும்னு சொல்கிறாங்க. இந்த 7-Day ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் அப்படின்றது 7 டேஸில் ஒரு ப்ராடக்டை லான்ச் பண்ணுறோம் அப்படின்ற மைண்ட் செட்டு தான். இந்த 7 டேஸில் நீங்கள் எங்கேயுமே தேவையில்லாத விஷயத்தில் என்கேஜாக இருக்க மாட்டீங்க. இந்த 7 டேஸ் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்களோ, என்ன ப்ராடக்ட் லான்ச் பண்ண போகிறீங்களோ அதுக்கான ஒவ்வொரு விஷயத்துலையும் உங்கள் 100% நீங்கள் கொடுக்க போகிறீங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டே என்ன பண்ணுவீங்கன்னா நீங்கள் என்ன மாதிரி பிஸ்னஸ் கிரியேட் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு ஐடியாவை கிரியேட் பண்ணணும். டே 2 நீங்கள் என்ன ப்ராடக்ட் கொடுக்க போகிறீங்க, எந்த டைப் ஆஃப் பிஸ்னஸ் அப்படின்றத ஒரு மாடல் மாதிரி கிரியேட் பண்ணணும். டே 3 பிஸ்னஸ்க்கான நேம் அதை செலக்ட் பண்ணணும். டே 4 உங்களோட ப்ராடக்ட்டுக்கோ இல்லை நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறீங்களோ அதுக்கான ஒரு பேஜ் கிரியேட் பண்ணுறோம். ஆன்லைனில் உங்கள் ப்ராடக்டை பற்றி சொல்கிறோம், அதுதான். டே 5 சம் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ், அதாவது அந்த உங்கள் ப்ராடக்டை பற்றி மார்க்கெட் பண்ண போகிறீங்க. ஃபுல்லாக ஆன்லைனில் தான், சோஷியல் மீடியாவில் ஃபுல்லாகவே மார்க்கெட்டிங் பண்ண போகிறீங்க. டே 6 என்ன பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ்னால் என்ன, சக்ஸஸ்னால் எப்படி இருக்கணும், இந்த பிஸ்னஸில் சக்ஸஸ்ன்றது எது அப்படின்றத நீங்கள் ஒரு மாடல் மாதிரி க்ரியேட் பண்ண போகிறீங்க. டே 7 உங்கள் ப்ராடக்டை லான்ச் பண்ணுறதுக்கான டே. ஸோ டே 7 அப்போ உங்கள் ப்ராடக்டை நீங்கள் லான்ச் பண்ண போகிறீங்க. இதை நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். டே 1 ஐடியாவை க்ரியேட் பண்ணுறோம், அதாவது பிரெயின் ஸ்டார்மிங்கிறது நமக்கு நிறைய ஐடியாவெல்லாம், இது பண்ணலாமா அது பண்ணலாமா, இந்த ப்ராடக்ட் டிசைன் பண்ணலாமா அது டிசைன் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் டே நீங்கள் ஐடியாவை க்ரியேட் பண்ணும். அதுவும் இல்லாமல் இதுக்காண்டி நீங்கள் ரொம்ப நிறையா நாள்லாம் எடுத்துக்க வேண்டாம். அது எப்படிங்க ஒரு ப்ராடக்ட் டிசைன் பண்ணணும்னா இல்லை ஏதாவது ஒரு பிஸ்னஸ் க்ரியேட் பண்ணணும் நமக்கு நிறைய நாள் தேவைப்படுமே, அப்படிலாம் கிடையாது. உண்மையாக சொல்ல போனால் ஒரு நாள் போதும் அப்படின்னு சொல்கிறாரு ஆத்தர். ஸோ அதுக்காண்டி சில ஐடியாஸ் கொடுக்குறாரு. டெய்லி நம்மளோட டாஸ்க்கை என்ஜாய் பண்ணணும். உங்களுக்கு ஒரு விஷயம் தோணலாம், ஏதாவது ஒரு ப்ராடக்ட் டிசைன் பண்ணணும், ஏதாவது ஒரு பிஸ்னஸ் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு தோணலாம். அதுக்கான ஒரு மாடலை க்ரியேட் பண்ணணும். அந்த ப்ராடக்டோட ஃபவுண்டர் இல்லாட்டினாலும் அந்த ப்ராடக்ட்லேருந்து நமக்கு லாபம் வரணும், அந்த மாதிரி சொல்கிறாங்க. நம்ம அந்த லார்ஜ் மார்க்கெட் அப்படின்ற அந்த விஷயத்தில் கொண்டு போகிற அளவுக்கு நமக்கு திறமை இருக்கணும். யூனிக் ப்ராடக்டாக இருக்கணும், மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி இருக்கணும்னு சொல்கிறாங்க. சீக்கிரமாக அந்த ப்ராடக்டை லான்ச் பண்ணுறதுக்கான திறமையும் இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நிறைய ஐடியாஸ் உங்களுக்கு கிடைக்கலாம். அப்படி கிடைக்கும் போது உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்குமோ, உங்களுக்கு எது பெஸ்ட்டாக வருமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். டே 2ல் நமக்கு என்ன டாஸ்க்னா, நம்ம என்ன ப்ராடக்டை இல்லை என்ன பிஸ்னஸ் நம்ம கொண்டு வர போகிறோமோ அதுக்கான பிளானை டிசைன் பண்ணுறது தான். இதில் ஆத்தர் MVP அப்படின்ற ஒரு கான்செப்டை கொண்டு வராரு. அதாவது மினிமம் வயபிள் ப்ராடக்ட். அதாவது இப்போ நம்ம பெரிய ப்ராடக்ட் கொடுக்க போகிறோம் அப்படின்றத விட 6 மந்த் ஆகும், அந்த மாதிரிலாம் நிறைய டைமும் சொல்கிறத விட 7 டேஸில் நம்ம ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணோம், அதுதான் நம்மளோட மைண்ட் செட். ஸோ அதில் கொஞ்சமான ரா மெட்டீரியல்ஸ் எடுத்து கொஞ்சம் மணி செலவு பண்ணி கொஞ்சம் டைம் செலவு பண்ணி, அதாவது ரொம்ப கம்மியான டெவலப்மெண்ட் டைமும் யூஸ் பண்ணி இப்போதைக்கு டெஸ்ட் பண்ணுறதுக்கு சின்னதாக ஒரு ப்ராடக்டை கொண்டு வரலாம். அதுதான் ஆத்தரோட கான்செப்ட். அதாவது ஸ்டாசி ஜாக்கோப் அப்படின்ற விமன் ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்க. நம்ம ஹோம் கிளீனிங் சர்வீஸை கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிருக்காங்க. அவங்க அதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு ஆன்லைன் சைட் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கான கிளீனர்ஸ் தேடி இருக்காங்க.
ஸோ மார்க்கெட்டிங் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களோட கஸ்டமர்ஸை ஃபர்ஸ்ட் 7 daysலேயே அவங்க பிடிச்சாங்க அப்படின்னு சொல்கிறாரு ஆத்தர். ஸோ இதுக்காக அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் அவங்களோட 100% கொடுத்தாங்க. என்ன வேணுமோ அதை மட்டும் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாரு ஆத்தர். ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ இங்கே வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு சில ஒர்க்கர்ஸ் தேவை. ஸோ அவங்களுக்கான என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஆட் கொடுத்தாங்க. ஆட் கொடுக்கும் போது அதில் 60 ரிப்ளை வந்தது. 10 பீப்புளாக எடுத்தாங்க. அதில் வந்து இன்டர்வியூ பண்ணி 3 பீப்புளாக எடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களோட ஃபர்ஸ்ட் சர்வீஸ் அந்த 3 people வச்சு தான் நடந்தது. ஸோ அவங்க கஸ்டமர்ஸையும் ஆன்லைன் மூலமாக தான் அவங்களுக்கு நிறைய கஸ்டமர்ஸ் கிடைச்சாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் அவங்க நிறையா அவங்கள மாதிரியே சர்வீஸ் கொடுக்குற நிறையா ஆன்லைன் சைட்ஸ் கூட அப்ரோச் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அதுதான் Day 2ல் என்ன பண்ணணும் அப்படின்றது கரெக்டாக அவர் வந்து டிசைன் பண்ண சொல்கிறாரு. Day 7ல் நீ என்ன லான்ச் பண்ண போறியோ அதை எக்ஸாக்டாக எழுதணும். ஸோ கஸ்டமர்ஸ்க்கு எது பெனிஃபிட்டாக இருக்கும், எது வந்து கொடுக்க போகிறீங்க, எது வந்து எக்ஸ்க்ளூட் பண்ண போகிறீங்க, இல்லை நீங்கள் கொடுக்குற விஷயம் எது ஆட்டோமேட்டடாக நடக்கும், எது வந்து மேனுவலாக இருக்கும் அப்படின்றது எல்லாமே எழுதணும், எல்லாமே டிசைன் பண்ணணும்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு Day 3 பிக் அ பிஸ்னஸ் நேம். இங்கே தான் வந்து பிஸ்னஸ் நேம் வைக்கிறதுக்கே ஒரு நாள் ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ண சொல்கிறாரு ஆத்தர். அதாவது பிஸ்னஸ் நேம் வைக்க அந்த 1 day போதும். இதுக்கு மீறி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களை அந்த ஐடியாவிலேருந்து டிஸ்ட்ராக்ட் பண்ண தான் நிறையா சேர்த்திருப்பதற்கான விஷயங்கள் தான் வரும். ஸோ 1 day வந்து போதுமானது அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பிஸ்னஸ் நேமை எப்படி எல்லாத்துக்கும் அக்செப்டபுளாக அது ரீச் ஆகிற அளவுக்கு நீங்கள் கொண்டு வர ஃப்ரேம் பண்ண முடியும் அப்படின்னா, இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணுற பிஸ்னஸ் நேம் ஈஸியாக இருக்கணும், சிம்பிளாக இருக்கணும், அதை சொல்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கணும், உங்களுக்கு பிடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன ப்ராடக்ட் கொண்டு வரீங்களோ இல்லை என்ன பிஸ்னஸ் ஐடியா கொண்டு வரீங்களோ அதுக்கு ரிலேட்டடாக இருக்கணும். ஆக்சுவலாக ட்விட்டர்ன்றது டெக்ஸ்ட் மெசேஜுக்காக தான் ஸ்டார்ட் பண்ண பிளாட்ஃபார்மாக இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் அது வெப்பாக கொண்டு வந்ததுக்கப்புறம் இல்லை மொபைல் ஆப்பில் வந்ததுக்கப்புறம் அது வந்து வெப்புக்கு தான் கரெக்டாக இருக்குது ட்விட்டர் அப்படின்ற மாதிரி Day 3யோட டாஸ்க் நிறைய பிஸ்னஸ் நேமை கொண்டு வாங்க. அதுக்கப்புறம் அது ஒன்று ஒன்றா வச்சு இப்போ சொன்ன க்ரைட்டீரியாவில் நீங்கள் அனாலிசிஸ் பண்ணுங்கள். ஸோ அப்படி அனாலிசிஸ் பண்ணி உங்கள் பிஸ்னஸுக்கு எது கரெக்டாக இருக்குமோ அந்த நேமை வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆத்தர். Day 4ோட டாஸ்க் என்னென்னா வெப்சைட்டை பில்ட் பண்ணணும். அதாவது ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணுறதுக்கு நமக்கு பல வாரங்களோ மாதங்களோ தேவை கிடையாது. உண்மையை சொல்ல போனால் அதை நம்ம ஃபுல் ஃபோக்கஸோட பண்ணால் ஒரு நாளே போதும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நம்ம வெப்சைட்டுக்கான டிசைன் கிரியேட் பண்ணணும், இமெயில் அட்ரஸ் கிரியேட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு அந்த ப்ராடக்ட் லான்ச் டேக்கு முன்னாடி ப்ரீசெல் அப்படின்றது நம்ம ஆன்லைன் மூலமா பண்ண முடியும். அடுத்தது வந்து ஆக்சுவல் சேல்ஸ் பேஜை வந்து நம்ம யூஸ் பண்ணணும் லான்ச் டே அன்னைக்கு. அதுக்கான விஷயங்களை கிரியேட் பண்ணணும்னு சொல்கிறாரு. ஸோ வெப்சைட் கிரியேட் பண்ண ஒரு 4 steps உடனே பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. டொமைன் கிரியேட் பண்ணணும், அதை ரெஜிஸ்டர் பண்ணணும், WordPress அப்படின்றத இன்ஸ்டால் பண்ணணும். அங்கே தான் அதில் தான் நம்ம வெப்சைட் கிரியேட் பண்ண போகிறோம் WordPressல. ஸோ நம்மளோட தீமை வந்து சூஸ் பண்ணணும். WordPressன்றது ஒரு பவர்ஃபுல்லான வெப்சைட். அதில் வந்து நம்மளோட வெப்சைட்டை கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு ஆத்தர். Day 5யோட டாஸ்க் என்னன்னா நம்மளோட பிஸ்னஸை மார்க்கெட்டிங் பண்ணுறது. மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கான முக்கியமான நோக்கம் நமக்கு கஸ்டமர்ஸ் கிடைக்கணும், நம்ம வெப்சைட்டை வந்து அவங்க பார்க்கணும். ஸோ அதுக்கான சில சஜஷன் ஆத்தர் சொல்கிறாரு. நம்ம வெப்சைட்டுக்கான கான்டென்ட் கிரியேட் பண்ணணும், மெயில் சென்ட் பண்ணணும், போட்காஸ்ட் கிரியேட் பண்ணணும், ஆன்லைன் குரூப் ஃபார்ம் பண்ணணும், நெக்ஸ்ட் கெஸ்ட் பிளாகர் செட் பண்ணணும். அதுக்கப்புறம் நிறைய வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணலாம், ப்ரெசன்டேஷன் கொடுக்கலாம், சில ஒர்க்ஸ் எல்லாம் வந்து ஃப்ரீ ஒர்க்காக பண்ணி கொடுக்கலாம். அந்த சர்வீஸ் அவங்களுக்கு பிடிச்சது நமக்கு நிறைய கஸ்டமர்ஸ் கிடைப்பாங்க, அவங்களும் நிறைய ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம பிஸ்னஸை மார்க்கெட்டிங் பண்ணணும்னா நிறைய வழி இருக்குது. சில பேருக்கு ஃபேஸ் டு ஃபேஸ் போய் நெட்வொர்க்கிங் பண்ணுவாங்க, சில பேர் ஆன்லைனில் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய வழி இருக்குன்னு சொல்கிறாரு. ஸோ Day 5யோட டாஸ்க் என்னென்னா மார்க்கெட்டிங். அதுக்கப்புறம் ப்ராடக்டை லான்ச் பண்ணதுக்கப்புறம் 1 வாரம் 2 வாரம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு ஒரு ரஃப் பிளான் கிரியேட் பண்ணுறது தான் Day 5யோட டாஸ்க். ஓகே, Day 6ோட டாஸ்க் நமக்கு என்னென்னா செட் டார்கெட். அதாவது ஒரு பிஸ்னஸை க்ரியேட் பண்ணணும், அது அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காமல்
ஸ்மூத்தாக நம்ம கொண்டு போக சொல்கிறாரு. ஸோ சில பிஸ்னஸ்க்குலாம் நம்ம ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேணாம், அது நேச்சுரலாகவே க்ரோ ஆகும். சில பிஸ்னஸில் நம்ம ரொம்ப ரிஸ்க் எடுப்போம், பட் வந்து ஒன்றுமே ஆகாது. அதனால நம்ம டீமோட்டிவேட் ஆகிடுவோம். கஸ்டமர்ஸ் வரணும்னா அவங்க ஒரு விஷயத்தை நம்பணும்னா நிறைய யோசிப்பாங்க. ஃபஸ்ட்டு நமக்கு வந்து கொஞ்சம் பேர் தான் கிடைப்பாங்க, அது வந்து நார்மலாக நடக்கிற விஷயம்னு சொல்கிறாரு ஆத்தர். ஸோ சில முக்கியமான கொள்கைகள் என்ன அப்படின்னா, நம்மளோட வெப்சைட் கிரியேட் பண்ணுறதுக்கு சும்மா லைக் வாங்குறதுக்கோ வந்து பார்த்துட்டு போகிறதுக்கோ அந்த மாதிரி இல்லாமல் ஃபினான்ஷியலாக நம்ம வந்து செட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. யார் யார் நம்ம வெப்சைட்டில் சைன்இன் பண்ணுறாங்களோ அவங்க மேலே கொஞ்சம் அட்டென்ஷன் வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் மந்த்துக்கான கோல் வந்து செட் பண்ணணும். அதை திரும்ப நம்ம வந்து செக் பண்ணிகிட்டே இருக்கணும். அதை நம்ம அச்சீவ் பண்ணுற மாதிரி செக் பண்ணிகிட்டே இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ டே 6ஓட டாஸ்க் ஒரு ஸ்ப்ரெட்ஷீட் மாதிரி கிரியேட் பண்ணி அதில் வந்து பிஸ்னஸை ட்ராக் பண்ணுறது தான். எவ்வளோ சைன்அப் வந்திருக்கு, எவ்வளோ ரெவென்யூ வந்திருக்கு, நம்ம அதோட எஸ்டிமேட்டட் காஸ்ட் எவ்வளோ, மந்த்லி க்ரோத் எவ்வளோ, அந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட் டே 7, த கிரேட் டே, லான்ச்சிங் டே. ரொம்ப முக்கியமான நாள். அந்த லான்ச்சிங் டே அப்போ தான் ரியல் வேர்ல்டில் போய் ரியலாக என்ன நடக்க போகுது, பிஸ்னஸ்னால் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிற அந்த டே. ஸோ அதுக்கான சில ஐடியாஸ் சொல்கிறார் ஆத்தர். ஃபர்ஸ்ட் வந்து லைவ் வெப்சைட் வந்து நம்ம க்ரியேட் பண்ணணும். அதுலேயே பேமெண்ட் பட்டன் அப்படின்றதையும் க்ரியேட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு இமெயில் வந்து, அதாவது ப்ரீசெல் பண்ணணும்னு சொன்னோம் இல்லையா, அப்போ அந்த லிஸ்ட்டில் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு இமெயில் வந்து சென்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அப்புறம் நம்மளோட ப்ராடக்ட்டில் ஏதாவது ஒரு அப்டேட் இருந்ததுனாலும் சோஷியல் மீடியாவில் நம்ம வந்து போஸ்ட் பண்ணிடணும். ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட, அப்புறம் வந்து நிறையா ஆண்டர்ப்ரனர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட அந்த விஷயத்த நம்ம ப்ராடக்டை பற்றி ஷேர் பண்ண சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பிளாக் ஒன்று க்ரியேட் பண்ணியிருப்போம் இல்லையா, அதில் வந்து ஒரு போஸ்ட் போடலாம், நம்ம ப்ராடக்டை பற்றி லான்ச் ஆனதை பற்றி ஒரு போஸ்ட் போடலான்னு சொல்கிறாங்க. அப்புறம் நம்ம வச்சுருக்க அந்த மார்க்கெட்டிங் பிளானை ஒன்றா எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கலாம். ரொம்ப முக்கியமான விஷயம், ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா வந்து லான்ச்சிங் டே அன்னைக்கே சில இதெல்லாம் வந்து பிக்கப் ஆகிடும், சில பிஸ்னஸ் வந்து பிரேக் ஆகிடும், மேக் ஆகும் பிரேக் ஆகும், எது வேணாலும் ஆகலாம். ஸோ நம்மளோட பக்கத்துலேருந்து நம்ம ட்ரை பண்ணணும், அவ்வளோதான். டான் ஆண்ட்ரூ அப்படின்றவங்க சொல்லியிருக்காரு, அதாவது ஒரு பிஸ்னஸை பில்ட் பண்ண 1000 டே ஆச்சுன்னு. அந்த 1000 டேல ஃபர்ஸ்ட் டே தான் இந்த லான்ச்சிங் டே. ஸோ ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆக வேண்டாம்னு சொல்கிறாரு ஆத்தர். ஸோ இந்த 7th டேவோட டாஸ்க் நம்ம ப்ராடக்டை லான்ச் பண்ணுறது, நம்ம மார்க்கெட்டிங் பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், ப்ராடக்ட் லான்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.